சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் பார்க்கலாம். அதில் 4ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அதிகாரம் தான் இல்லையா? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அதிகாரம். அதில் பாருங்க, 6ஆம் வசனத்தை பாருங்க. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் இல்லையா? அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சரி, இப்போ இந்த அதிகாரமானது சரிங்களா, இது யாருக்கு இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது என்று பார்க்கும்போது செருபாபேல் என்கிற ஒருவருக்கு சொல்லப்படுகிறது என்று பார்க்கிறோம். இவர் யார் என்றால், இவர் யார் பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்போது ஒரு கூட்ட யூதர்கள் செருபாபேலுக்கு கீழே வந்தாங்க. சரியா? யோசுவா, அப்புறமா எஸ்ரா, அப்புறமா ஒரு கூட்ட ஜனங்கள், செருபாபேல் என்பவர் இவர் கீழே ஒரு கூட்ட ஜனங்கள், அவர்கள் திரும்பவும் எருசலேமுக்கு போனார்கள் என்று பார்க்கிறோம். ஏன் இந்த வார்த்தை செருபாபேலுக்கு சொல்லப்பட்டது? செருபாபேலுக்கு தான் இந்த வார்த்தை சொல்லப்படுது. அப்போ செருபாபேல் போல நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டோம் என்று சொன்னால், அப்போது என்ன ஆகும்? நமக்கும் இந்த வாக்குத்தத்தம் சுதந்திரமாக கிடைக்கும் பிரியமானவர்களே. சரியா? ஏன்? அதனால இந்த பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்றால், ஏதோ ஒன்று செருபாபேல் செய்ய வேண்டும் என்று ஒரு வாஞ்சையோடு காணப்படுறார். அதனாலதான் கர்த்தர் செருபாபேலுக்கு என்ன சொல்றாரு? உன்னுடைய பலத்தினாலும் அல்லப்பா, உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, நீ ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிற, ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைக்கிற, ஆனால் இது உன்னாலே ஆகாது, உன்னுடைய பராக்கிரமத்தினாலே ஆகாது, உன்னுடைய பலத்தினாலே ஆகாது, அது என்னுடைய ஆவியினாலே தான் ஆகும் என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே. சரி, அப்படி என்ன செருபாபேல் செய்ய ஆசையா இருந்தார்? என்ன அவர் செய்ய வேண்டும் என்று எத்தனித்தார்? என்ன அவர் செய்தார் என்று நாம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ நம்ம பார்க்கிறோம், இந்த 6ஆம் வசனத்துக்கு பின்பாக 7ஆம் வசனத்தை பாருங்க. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். சரியா? செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். சரி, இதுதான் வாக்குத்தத்தம். இது எல்லாருக்கும் தெரியும். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். அடுத்த ஒரு வரி வருது, தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அப்போ தலைக்கல்லை அவன் கொண்டு வருகிறதுனால தான் அந்த பெரிய பர்வதம் சமபூமியாக மாறுது. அப்ப இந்த தலைக்கல் யாரு அப்படின்னு பார்க்கும்போது, வீடு கட்டுகிறவன் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று சங்கீதங்களில் வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு சொன்னாரு, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல் யார் மேல விழுமோ அவனை அது நொறுக்கி போடும் என்பதாக சொன்னார். அப்ப யார் அந்த தலைக்கல்? அவர் தான் அந்த தலைக்கல். யார் அந்த தலைக்கல்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அந்த தலைக்கல். அல்லேலூயா. அப்போ அந்த தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான் என்று சொல்லும் போது, அவன் இயேசுவை சுமந்து கொண்டு வருகிறவனாக காணப்படுறார். யாரு? செருபாபேல். அப்போ நாம இயேசுவை சுமந்து கொண்டு வருகிறோமா? இயேசுவை சுமந்து கொண்டு நாம் போகிறோமா? இயேசுதான் நம்மை சுமக்கணும்னு எதிர்பார்க்கிறோமே தவிர அவரை நாம் சுமக்கிறோமா? இன்றைக்கு நாம அதை தியானித்து பார்க்கணும், அதை ஆராய்ந்து பார்க்கணும். தகப்பனே சுமந்து கொள்ளுங்க, என்னால நடக்க முடியல, அவரை நாம் சுமக்கிறோமா பிரியமானவர்களே? பவுல் சொல்றாரு, நான் சுமந்து கொண்டு போகிறேன், கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை சரீரத்தில் தரித்திருக்கிறேன்னு சொல்றாரு கலாத்தியர்ல. என்ன அர்த்தம்? அவர் இயேசுவை சுமந்து கொண்டு போகிற மனுஷனாக இருந்தார். பேதுரு இயேசுவை சுமந்து கொண்டு போகிற மனுஷனாக இருந்தார். ஆதிகால அப்போஸ்தலர்கள் எல்லாரும் இயேசுவை சுமந்து கொண்டு போனாங்க. அதனாலதான் பெரிய பர்வதம் போல் அவர்களுக்கு முன்பாக காணப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே சமபூமியாக போனது பிரியமானவர்களே. அப்போ தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அல்லேலூயா. நாம் இன்றைக்கு தலைக்கல்லாகி இயேசுவை சுமக்கிறோமா? நாம் அவரை எங்கும் கொண்டு செல்லுகிறோமா? எங்கும் கொண்டு வருகிறோமா? நாம் யோசித்து பாருங்க. நம் சபைக்கு வரும்போதும் அவரை சுமந்து கொண்டு வரோமா? சபையை விட்டு போகும்போதும் அவரை சுமந்து கொண்டு போகிறோமா? மற்ற 6 நாட்களிலும் நாம் வேலை செய்யும் போது நாம் அவரை சுமந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை, சபையிலே கைட்டி வச்சுட்டு என்ன பண்றோம்? போயிடுறோமா? நாம் யோசிக்கணும் பிரியமானவர்களே. அவர்களுக்கு அந்த பெரிய பர்வதம் சமபூமி ஆகாது. அந்த பெரிய பர்வதம் போலதான் இருக்கும். செருபாபேல் தலைக்கல்லை கொண்டு வந்தான்.
முதலாவது அவர் என்ன செய்தாரு? செருபாபேல் தலைக்கல்லை அவன் கொண்டு வந்தான். அல்லேலூயா. அதனாலதான் செருபாபேலுக்கு அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். அல்லேலூயா. தலைக்கல்லாகி இயேசுவை நாம் சுமந்து கொண்டு போக வேண்டும் பிரியமானவர்களே. எங்கு சென்றாலும் சுமந்து கொண்டு போக வேண்டும். அந்த தலைக்கல்லாகி இயேசு அவர் சபையிலே உலாவுகிற தேவனா இருக்கிறாரு. அதனாலதான் சபைக்கு வாங்கன்னு சொல்றது. அப்போதுதான் அவரை சுமந்து கொண்டு போவது எப்படி என்று நாம் கற்றுக்கொள்ள முடியும். அங்கேதான் போதிக்கப்படும். இயேசுவை எப்படி சுமந்து கொண்டு செல்வது, இயேசுவை சுமந்து கொண்டு செல்வது என்றால் என்ன, இயேசுவை நேசிப்பது என்றால் என்ன, இயேசுவுக்கு கீழ்ப்படிவது என்றால் என்ன, இயேசுவினுடைய சித்தத்தின்படி வாழ்வதென்றால் என்ன, இதெல்லாம் எங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிறது? சபையிலே. அப்போ நான் சபையிலே நாம் புறக்கணிப்போம் என்றால், சபையிலே நடக்கிற ஒரு கூட்டத்தை நாம் புறக்கணித்து வீட்டில் உட்கார்ந்துட்டு பார்த்துட்டு இருப்போம்னு சொன்னா அப்ப என்ன பிரயோஜனம் இருக்கிறது? எப்படி பெரிய பர்வதம் சமபூமியாக மாறும்? அப்ப எனக்கு முன்பாக ஒரு பெரிய பர்வதம் இருக்கா? நான் இயேசுவை சுமந்து கொண்டு போகணும். இயேசுவை எங்கே எப்படி சுமந்து கொண்டு போக முடியும்? சபையில நான் கற்றுக்கொள்ளுவேன், சபையில நான் கற்றுக்கொள்ளுவேன், சத்தியத்தை போதிக்கும் போது நான் கற்றுக்கொள்ளுவேன். அதன் மூலமாக நான் என்ன செய்வேன்? நான் தனியாக உட்கார்ந்து ஜெபிப்பேன், தனியாக உட்கார்ந்து வேதத்தை வாசிப்பேன், இயேசுவை சுமந்து கொண்டு போவேன். அப்போது தானாக என்ன நடக்கும்? பெரிய பர்வதம் சமபூமியாக மாறும். அப்போ அந்த தலைக்கல்லுக்கு அவன் கொண்டு வர்றதை பார்த்து அதற்கு என்ன சொல்லுவாங்களாம்? கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். அப்போ அந்த தலைக்கல்லாகி இயேசு அவர்தான் கிருபை. அவர் கிருபை அளிப்பவர் அல்ல பிரியமானவர்களே, அவர்தான் கிருபை. அல்லேலூயா. அவரே கிருபையா இருக்கிறார். அப்ப நாம் கொண்டு வந்து நாம் அவரை எங்கெல்லாம் கொண்டு செல்றோமோ, எங்கெல்லாம் அவரை சுமந்து கொண்டு போறோமோ, மற்றவர்கள் ஆண்டவரை அறியாத புறஜாதிகள் சொல்லுவாங்க, நம்ம மேல ஏதோ ஒரு கிருபை இருக்குங்க, உங்க மேல ஏதோ ஒரு தயவு இருக்குங்க, உங்களை பார்த்தாலே உங்களுக்கு பார்த்தாலே ஏதோ பரவசம் அடையுது, உள்ளம் பரவசம் அடையுது, உங்ககிட்ட எங்க கஷ்டம்லாம் கொட்டணும் போல இருக்குது, உங்ககிட்ட எங்க வேதனையெல்லாம் சொல்லணும் போல இருக்குது, உங்ககிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுதுங்க. அதுதான் அங்க சொல்றாரு, தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அதற்கு ஜனங்கள் என்ன சொல்வாங்களாம்? கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு முன்பாக நம்ம சாட்சியா இருப்போம். இயேசுவை சுமந்து கொண்டு போக 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 என்ன தெரியுமா நடக்கும்? பிற ஜனங்கள் நம்மை பார்த்து, தேவனை அறியாத பிள்ளைகள் பார்த்து, ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு, ஏதோ ஒரு விசேஷம் உங்களிடத்தில் இருக்கிறது என்று நம்மேல அவர்களுக்கு தயை உண்டாகும். ஏனென்றால் யாரை சுமந்து கொண்டு போறோம்? கிருபையாகி இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு போகிறோம். அல்லேலூயா. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, பெரிய பர்வதம் சமபூமியாக மாற வேண்டும் என்றால் அவரை சுமந்து கொண்டு போக வேண்டும் பிரியமானவர்களே. அதுக்கப்புறம் பாருங்க, ரெண்டாவது அந்த மனுஷன் ஒரு காரியம் செய்யறாரு. செருபாபேலின் 9ஆம் வசனம் பாருங்க. செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது. ஆலயத்துக்கு நாம் என்ன செய்றோம்? அல்லேலூயா. செருபாபேல் பாருங்க, அவனுடைய கைகள் அந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டதான். அந்த மனுஷனுக்குள்ள இருந்த வாஞ்சை அதுதான், கர்த்தருடைய ஆலயத்தை மறுபடியும் கட்ட வேண்டும். அல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ நாம் அஸ்திபாரம் போடுகிறவர்களா இருக்கு. அஸ்திபாரம் போடுவது என்றால் என்னங்க? சபையில ஒரு கூட்டம் வைத்தால் உட்கார்ந்து ஜெபத்தினாலே அஸ்திபாரம் போடணும். உட்கார்ந்து மணிக்கணக்கா உட்கார்ந்து ஒரு கூட்டத்தார் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, அப்படியே பரிசுத்தத்தினாலே அவர் அஸ்திபாரம் போடுவார். அல்லேலூயா. சபை அப்படியே கட்டப்படும். வெறும் காணிக்கையினாலே தாங்குவது மட்டுமல்ல அஸ்திபாரம் போடுவது, அது ஒரு பகுதி. ஆனால் கூட்டம் வைக்கும் போது, எல்லாமே நடத்தும் போது உட்கார்ந்து நம்ம எல்லாம் கூட்டமாக உட்கார்ந்து நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது அப்படியே ஒரு அஸ்திபாரம் போடப்படுகிறது. சபையிலே ஒரு அஸ்திபாரம் போடப்படுகிறது. செருபாபேலினுடைய கைகள் எப்படி ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டதோ அதே போல நாம் ஜெபத்தினாலே அஸ்திபாரம் போடுகிறவர்களா இருப்போம். அல்லேலூயா. ரெண்டாவது அந்த மனுஷன் செஞ்ச காரியம், சபைக்கு அஸ்திபாரம் போட்டார். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்கு தான்
பெரிய பர்வதம் சமபூமியாக மாறுமா? நாம அந்த வாக்கு தத்தத்தை மட்டும் நாம சுதந்திரிக்க முயற்சி பண்றோம், அதுக்கு மட்டும் நாம வாஞ்சிக்கிறோம். பெரிய பர்வதம் எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பா சமபூமியாவை ஆகும். எப்போது ஆகும்? இதெல்லாம் செய்யணும். அல்லேலூயா. ஏன் பராக்கிரமத்தினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று ஏன் சொல்லப்பட்டது என்றால், செருபாபேல் தன்னுடைய பலத்தினாலே என்ன முடியுமோ அதை அவர் செய்கிறார். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது. அப்படி போடுறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவன் கைகளை இதை முடித்து தீர்க்கும். யார் அப்படி பண்றாங்களோ, யார் அப்படி ஜெபிக்கிறாங்களோ, யார் அப்படி முழங்கால நின்று கதறாங்களோ, யார் சபையில வந்து கதறாங்களோ, தேசத்துக்காக கதறாங்களோ, அவர்களை கொண்டுதான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? சபையை கட்டுவார். அல்லேலூயா. அவர்கள் தான் அஸ்திபாரமாய் மாறுவார்கள். அவர்கள் மேலே தான் சபை கட்டப்படும். அல்லேலூயா. அதுதான் இங்க நம்ம பார்க்கிறோம். செருபாபேல் அப்படி செய்ததுனால ஆண்டவர் சொல்றாரு, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால நான் தான் அவனை அனுப்பினேன் என்று எல்லாரும் அறிய கடவாய் என்று கர்த்தர் சொல்றார். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். செருபாபேல் கர்த்தரால் அனுப்பப்பட்டவன் என்று யார் எப்படி தெரியுமா? இப்படிதான் தெரியுமா? அவன் கைகளை ஏன் தெரியுமா? அவன் அஸ்திபாரம் போட்டான், அவனே அதை முடித்து தீர்ப்பான். இன்றைக்கு நாம் அப்படிதான் இருக்கணும். ஜெபம் என்று கூட்டம் என்று வைத்தால் ஒருவரும் வருவதில்லை. அப்புறம் எப்படி சபை கட்டப்படும்? சபை கட்டப்படலாம். ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்வோம், நாம் சபை கட்டப்படவில்லை என்றால் நம்முடைய குடும்பமும் கட்டப்படாது. சபை ஆசீர்வதிக்கப்படவில்லை என்றால் நம் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படாது. சபை தேங்கி இருக்கிறது என்றால் நாமும் தேங்கிதான் இருப்போம். சபை வளர்ந்தது என்றால் நாமும் வளருவோம். சபை செழித்தது என்றால் நாமும் செழிப்போம். சபையில கூட்டம் அதிகமாய் வருகிறது என்றால் நமக்கும் அதிகமான அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பொழிந்தருளுவார். அல்லேலூயா. எல்லாம் நாம் இருக்கிற சபை, அதாவது கிறிஸ்துவினுடைய அந்த சரீரமாகிய சபை பொறுத்து தான் இருக்கிறது. நாம் போகிற சபை எப்படி இருக்கிறது, அதுல நாம் என்ன செய்கிறோம்? அந்த சபைக்காக நாம ஜெபிக்கிறோமா? நாம் ஒரு கூட்டம் என்றால் வருகிறோமா? நாம காணிக்கனால தாங்குறோமா? ஏதாவது ஒண்ணு பண்ணணுங்க. ஏதாவது ஒரு அஸ்திபாரம் போடணும். ஒன்றுமே நான் போட மாட்டேன், இப்படிதான் உட்கார்ந்துட்டு இருப்பேன். அப்புறம் நம்முடைய குடும்பம் எப்படி கட்டப்படுறது? ஆகாயில ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அதுல ஒரு காரியம் சொல்லப்படுகிறது பாருங்க. ரொம்ப அழகா ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. அதுல எல்லாரும் என்ன பண்ணாங்க? இப்படிதான் எல்லாரும் கட்டுறதுக்கு எல்லாம் எழும்புறான். அவன் என்ன பண்றான்? ஆலயத்தை நம்ம கட்டணும், கட்டி ஆகணும்னு சொல்லி எல்லாரும் எழும்பிட்டு இருக்கான். ஆனா கடைசியில என்ன பண்ணாங்களாம்? அப்படியே உக்காண்டாங்க. என்ன பண்ணாங்க? ஆலயத்தை கட்டுறதுக்கு ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணாங்க? அவங்கவுங்க வீட்டை கட்டிட்டு எல்லாம் உட்காந்துட்டாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னுடைய ராஜ்யம் பாழாய் போகும்போது, சரிங்களா, என்னுடைய ராஜ்யம் பாழாய் போகும்போது நீங்கள் உங்கள் வீட்டை கட்டிக்கொள்வது என்ன என்று சொல்லுகிறார் பாருங்க. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், இதோ கொஞ்சம் கிடைத்தது. சரிங்களா? நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எதி நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இதன் நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாத்தீங்களா? என் வீடு பாழா இருக்குப்பா, என் வீடு கட்டப்படாம இருக்குப்பா, என் வீடு வளராம இருக்குப்பா, என் வீடு அஸ்திபாரம் இல்லாம இருக்கு. நீங்க என்ன உங்க வீட்டை கட்டிட்டு இருக்கீங்க? அல்லேலூயா. அதனால என்னவா? அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், கொஞ்சமா தான் வரும். நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் நான் அதை ஊதி போடுறேன்றார். அப்புறம் எப்படி ஆசீர்வாதம் கையில் நிற்கும்? அதுதான் சபை எப்படி இருக்கிறதோ அதில் இருக்கிறவர்களின் வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும். அதை நம்ம நன்றா நினைவேற்றிருக்கோம். அப்போ நம்ம மனதில் என்ன இருக்கணும்? முதலாவது நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய சபை வளரணுங்க. அதுக்கு என்ன பண்ணணுங்க? உட்காந்து ஜெபம் பண்ணணும். அஸ்திவாரம் போட்டுட்டே இருக்கணும். ஆண்டவர் பாப்பாரு, எப்பா இந்த கூட்டத்தை தான் அஸ்திவாரம் போடுறாங்க, இவங்களை வச்சுதான் கட்டுவேன்னு கட்டிடுவார்.
அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் எழும்புறான், ஆகாயில எல்லாம் எழும்புறான். இதை கேள்விப்பட்டுட்டு என்ன பண்றான், அவன் எழும்பி என்ன பண்றான், எல்லாரும் கட்டுறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு 2ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல பாருங்க, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் அல்லேலூயா என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். பாத்தீங்களா? அப்போதாங்க சமாதானம், அப்போதான் ஆசீர்வாதம். அதே மாதிரி 19ஆம் வசனத்தை பாருங்க, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். எப்போ ஆசீர்வதிப்பேன்? என் சபை எப்போ கட்ட ஆரம்பிக்கிறீங்களோ, என்னுடைய வீட்டை எப்போ கட்ட ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ நான் இன்று முதல் உங்களை, இது எல்லா இடத்துலயும் இந்த வசனம் இருக்கும். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இருக்குமாயா? இருக்கும். ஆனா இதுக்கு முன்பாக என்ன பண்ணுமா, என் வீட்டை கட்டுங்கப்பா, உங்க வீட்டை கட்டிட்டு இருக்காதீங்க, என் வீட்டை கட்டு, அஸ்திபாரம் போடு. நீ கட்ட கூட தேவையில்லைன்றார் ஆண்டவர். என்ன பண்ணு, வெறும் அஸ்திபாரம் போடு போதும். அல்லேலூயா. நாம அஸ்திபாரம் போட்டு அவர் என்ன பண்ணுவாரு, கட்டிடுவாரு. அஸ்திபாரம், ஜெபத்தினால அஸ்திபாரம், அஸ்திபாரம் அப்படியே ஜெபத்தினாலே எல்லா கூட்டத்துக்கும் ஜனம் வந்து ரொம்ப வழியும் போது எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கும் போது அதனுடைய அஸ்திபாரம் எப்படி இருக்கும் தெரியுமா? சபை அசையவே அசையாது, அப்படியே கட்டப்பட்டு போய்கொண்டே இருக்கும். பிரியமான தேவனுடைய ஜனமே, எனக்கு ஆசீர்வாதமே இல்லை, எனக்கு வளர்ச்சியே இல்லை, நான் தேங்கியே உட்கார்ந்துருக்கிறேன், நான் என்னதான் சம்பாதிச்சாலும் எல்லாம் செலவாயிடுது, நான் என்னதான் சம்பாதிச்சு கொண்டு வந்தாலும் எல்லாம் பொத்தல் பையில போடுகிற போலதான் போய் கொண்டிருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க போற சபை எப்படி இருக்குன்னு பாருங்க. அல்லேலூயா. நீங்க அந்த சபைக்காக என்ன அஸ்திபாரம் போட்டீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கட்டுவார். அவருடைய சபையை நாம் கட்ட அஸ்திபாரம் போட்டோம் என்று சொன்னால் அவர் என்ன செய்வாராம், நம்முடைய வாழ்க்கையும் அவர் கட்டுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த செருபாபேல் என்னங்க பண்ணாரு, அஸ்திபாரம் போட்டான். அவன் தான் இந்த சபையை கட்டுவான், அவன் தான் இந்த ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் சொல்லிட்டாரு. அப்புறம் பாருங்க, இன்னொரு ஒரு காரியத்தை அவர் செய்யறாரு. அற்பமான ஆரம்பம் அது, சரிங்களா? அற்பமான ஆரம்பம் யார் அசட்டை பண்ணலாம்? அப்போ இது ஒரு அற்பமான ஆரம்பமா தான் இருந்தது. எப்படி? அற்பமான ஆரம்பமாக தான் இது காணப்பட்டது பிரியமானவர்களே. ஆனால் அதை அசட்டை பண்ணக்கூடாது என்று கர்த்தர் சொல்றாரு. ஏன் தெரியுமா? அவன் துலாக்கோலை தூக்கினான் என்பதாக இங்க ஒரு வசனம் வரும், சரிங்களா? துலாக்கோலை அவன் தூக்கினான் என்பதாக. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான்னு சொல்லிட்டு அவன் கைகளை இதை கட்டி தீர்க்கும் என்று சொல்லிட்டு துலாக்கோலை அவன் தூக்கினான். அதற்கு பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூல். 10ஆம் வசனம் பாருங்க. அற்பமான ஆரம்பம், சரிங்களா? சகரியா 4:10. அற்பமான ஆரம்பம். சரிங்களா? அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அப்போ நம்ம வெறும் ஜெபம் தானே பண்றோம், வெறும் நம்ம கூட்டம் தானே நடத்துறோம். இதுல என்ன இருக்கு? அவங்களும் நடத்திட்டு இருக்காங்க, நாம வரோம் ஜெபிக்கிறோம், இதுல என்ன ஆயிட போகுதுன்னு நீங்க நினைக்கலாம், அற்பமானதா தெரியலாம். ஆனா அதை அசட்டை பண்ணாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். யார் அசட்டை பண்ணலாம்? ஏன் தெரியுமா? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் நம்ம மேல நோக்கமா இருக்குதான். எங்க? செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. ஹல்லேலூயா. இங்க சந்தோஷமாய் பார்க்கிறதா. ஏனென்றால் அவர் ஏதோ ஒன்று செய்யணும்னு சொல்லி அவர் கையில் அந்த தூக்கு நூலை பிடித்திருக்கிறார். நாம ஒரு அடி எடுத்து வைத்தோம் என்று சொன்னால் 99 அடிகளை கர்த்தர் நமக்காக எடுத்து வைப்பார். அந்த மனுஷங்களிலிருந்து என்னங்க, ஒரே ஒரு தூக்கு நூல். அதை எப்படி பார்க்கிறார் ஆண்டவர்? சந்தோஷமாய் பார்க்கிறார். மூன்றாவது அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? செருபாபேல் செய்தது பிரயாசம். அல்லேலூயா. பிரயாசப்படுகிறார். கர்த்தருக்காக பிரயாசப்படுகிற ஒரு மனுஷனாய் செருபாபேல் காணப்பட்டார். அல்லேலூயா. முதலாவது அவர் இயேசுவை சுமந்து கொண்டு சென்றார். இரண்டாவது நாம பார்த்தோம், அஸ்திபாரம் போட்டார். மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், என்னது?
பிரயாசம் படுறாரு. எப்படியாவது கட்டி ஆகணும், ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். தூக்கு நூலாவது தூக்குறேன், என்னால முடிஞ்சது இவ்வளவுதான், நான் தூக்கு நூலாவது தூக்குறேன். அது கர்த்தர் எப்படி பார்க்கறாரு தெரியுமா? சந்தோஷமாய் பார்க்கறாரு. அல்லேலூயா. அதனாலதான் செருபாபேலுக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பாக சமூகம் இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செய்யாம நாம சபைக்கு ஒன்றுமே செய்யாம உட்காந்துட்டு நாம நாற்காலியை தேய்ச்சிட்டு போறதுக்காக சபைக்கு வரல. புரியுதா? நாம என்ன பண்ணணும்? அங்க சபைக்காக எதாவது செய்யணும். அப்ப சபைனா என்னது? கர்த்தருடைய சரீரம் இல்லையா? அப்ப நாம என்ன பண்ணணும்? எதாலும் ஒன்று செய்ய. என்னால முடிந்தது எதாவது செய்யறேன். தூக்கு நூல் தான் தூக்க முடியுமா? பரவாயில்ல, தூக்கு நூலா தூக்குறேன். கர்த்தர் அதை சந்தோஷமா பார்ப்பார். அல்லேலூயா. அங்க நம்ம பார்க்கிறோம், இயேசு தேவாலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரு விதவை எத்தனை காசுங்க போட்டாங்க? 2 காசு போட்டாங்களாம். இயேசு சொல்றாரு, அவங்க தான் அதிகமா போட்டிருக்கிறாங்க மற்றவங்களோட. ஏன் தெரியுமா? அவள் தன்னிடத்தில் இருந்த அத்தனையும் எடுத்து போட்டு விட்டாள் என்பதாக சொல்றார். அல்லேலூயா. இங்க பாருங்க, இப்படி நாம வாழ வேண்டும் பிரியமானவர்களே. இயேசுவை முதலாவது சுமந்து கொண்டு செல்லுகிறவன் அவன் சபையில நாட்டமுடையவனா இருப்பான். சபையில நாட்டமுடையவனா இருப்பவன் அவன் என்ன செய்வான் தெரியுமா? சபைக்கு அஸ்திபாரம் போடுவான். சபைக்கு அப்படி அஸ்திபாரம் போடுகிறவன் அதோட திருப்தி அடைய மாட்டான். நாம இன்னும் எதனா செய்யணும்னு சொல்லி அவன் பிரயாசப்படுவான். எல்லாமே கனெக்டட். புரியுதா? இயேசுவை சுமந்து கொண்டு நாம செல்லலைன்னா நம்ம சபையின் மேல நாட்டம் இருக்காது. எப்படி இருக்கும்? ஒன்றே ஒன்று நினைவிலே வைத்துக் கொள்ளுவோம். சபைக்கு வருவது எனக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி போர் அடிக்குதுன்னு நிறைய பேர். போர் அடிக்குது, தூக்கம் வருது, இயேசு இல்லைன்னு அர்த்தம். இயேசுவை நாம் சுமக்கலன்னு அர்த்தம். வேற ஏதோ சுமந்துட்டு இருக்கோம். உலகமா இருக்கும், பிசாசு கூட சுமந்துட்டு இருப்போம். ஏதோ ஒரு இயேசு அல்லாத ஏதோ ஒரு காரியத்தை சுமந்துட்டு இருக்கோம். அதனால்தான் சபையில இருப்பதற்கு நாம வாஞ்சிக்கிறது இல்ல. 12 வயசுல இயேசு எங்கெங்க இருந்தாரு? தேவாலயத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அதுதான் இயேசுனுடைய சுபாவம். இயேசுவை சுமந்து கொண்டு போகிறவன் சபையில தான் அதிகமா இருப்பான். 12 வயசுல அவர் உட்கார்ந்து இருக்காரு. மரியாளும் யோசேப்பு கேக்குறாங்க, உங்களை எங்கெல்லாம் தேடணுமே கேட்கும் போது, என் பிதாவுக்கு அடுத்த வேலைகளில் நான் இருக்க வேண்டியது உங்களுக்கு தெரியாதா? 12 வயசுல அவர் சொல்றாரு. தேவாலயத்துல 3 நாள் உட்கார்ந்துட்டு இருந்தாராம். இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், சாலமோனுடைய மண்டபத்துல உலாவி கொண்டிருக்கிறார். தேவாலயத்துல உலாவி கொண்டிருந்த தேவன் இப்பொழுதும் அப்படிதான். எங்கெல்லாம் அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுறோமோ, எங்கெல்லாம் அவருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்கிறோமோ, அங்கெல்லாம் அப்படியே உலாவார். சபை அதற்கு தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. சபையை ஆண்டவர் ஏன் உருவாக்கினார் என்று சொன்னால், அவர் உலாவதற்கு தான் உருவாக்கினார். அதனால நாம இயேசுவை சுமந்து கொண்டு செல்லுகிறவர்களாய் மாறினோம் என்றால் நாம சபையில அதிகமான நாட்டமுடையவர்களா இருப்போம். அஸ்திபாரம் மேல அஸ்திபாரம் போட்டுக்கிட்டே இருப்போம். ஜெபம்னா ஓடி வருவோம். எதனா கூட்டம், விசேஷ கூட்டங்கள் என்றால் ஓடி வருவோம். வெறும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும்தான் நான் உட்காருவேன் என்று சொன்னால் நீங்க இயேசுவை சுமக்கவில்லை, நான் இயேசுவை சுமக்கவில்லை என்ற அர்த்தம். அல்லேலூயா. சபையானது வெறும் ஞாயிற்றுக்கிழமைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்தலம் அல்ல. அனுதினமும் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள்ல பார்க்கிறோம். அனுதினமும் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்களாம்? கூடினார்கள். அனுதினமும் அவர்கள் கூடினார்கள். பாருங்க 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை பாருங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்துல அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. இதெல்லாம் எங்க வரும்? மகிழ்ச்சி, கபடமில்லாத இருதயம் சபையில தான் வரும். அனுதினமும் தரித்திருந்தானா அப்படியே தங்கிட்டாங்களாம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் என்ன? அதனாலதான் அடுத்த வசனத்தை பாருங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். பாத்தீங்களா? சபையில உட்கார்ந்து இருந்தா எல்லா ஜனத்தாரிடத்திலும் நமக்கு தயவு இருக்குமா? அதுதான் இங்க செருபாபேல் கிட்ட வருது. என்னது? கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. அல்லேலூயா. அவன் யாரை தூக்கி கொண்டு போனான்? தலைக்கல். அதை பார்த்துட்டு மத்தவங்க என்ன சொல்றாங்க? கிருபை.
அப்புறம் என்ன நடக்குது? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இது நடக்குதா இங்க இப்போ? ஏன் நடக்கவில்லை? ஏனென்றால் சபையில இருக்கிற மந்தையானது அஸ்திபாரமே போடல, அஸ்திபாரமே வரல. அஸ்திபாரம் வந்தா தானே கட்டப்படும். இங்க செருபாபேல் அஸ்திபாரம் போடுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, ஒரே மனுஷன் தான் அஸ்திபாரம் போடுறாரு. இவனை வச்சுதான் கட்டும், ஒரே மனுஷன் போதும் அவருக்கு. ஒரு மனிதனை வைத்தே ஒரு ஆலயத்தை அவரால் கட்ட முடியும் என்று சொன்னால், ஒரு கூட்டம் இணைந்து ஜெபிக்கும் போது, அஸ்திபாரம் போடும்போது அவர் என்னென்ன செய்ய முடியும்? கற்பனை பண்ணி பாருங்க. ஒரே மனுஷன், செருபாபேல் என்ற ஒரு மனுஷன் அஸ்திபாரம் போடுறான். எப்பா தூக்கு நூல் எடுக்கிறான், பிரயாசப்படுறாரு. தூக்கு நூல் எடுக்கிறதுனா என்னது? பிரயாசம். ஏதோ ஒண்ணு நான் செய்வேன்பா, ஒரு கல்லாவது நான் எடுத்து வைக்கிறேன், ஒரு தூக்கு நூல் எடுக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, சந்தோஷமா பாக்குறாரு. இங்க பாருங்க, அப்போஸ்தலர் அப்படிதான் இருந்தாங்க. ஆதிகால திருச்சபையார் அப்படித்தான் இருந்தார்கள், ஒருமனப்பட்டவர்களாய் அனுதினமும். அப்போ வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கூடுவது சபை அல்ல பிரியமானவர்களே. ஞாயிற்றுக்கிழமைக்கு மட்டும் சபை அல்ல. எந்த கூட்டம் வைத்தாலும் முடியும் என்ற பட்சத்தில், வீட்டுல தான் இருக்கிறேன், சும்மாதான் உட்கார்ந்து இருக்கிறேன், கிளம்பி வந்துடணும். வீட்டுல உட்காந்துட்டு ஆன்லைன்ல நடத்துறாங்க, ஆன்லைன்ல பார்த்துக்கலாம், மற்ற வேலை செய்து கொண்டு பார்க்கலாம். பொத்தல் பையில தான் போகும். எங்க போகும்? பொத்தலான பையில தான் போகும். ஊதி போடுவார். நம்ம கையில வருதெல்லாம் மிகுதியா அறுத்து கொண்டு வந்தாலும் எப்படி போட்டு என்ன ஆயிடுமா? ஊதி போட்டுருவார். நான் சொல்லல, வசனத்துல இருக்கு. இப்பதான் நம்ம ஆகாயில வாசிச்சோமா? வசனத்துல இருக்கா? எல்லாம் தேவனுடைய வசனம் தான். அப்போ கர்த்தர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாருங்க சபைக்கு. கர்த்தர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் சபைக்கு. அப்ப நாம இயேசுவை சுமந்து கொண்டு நாம போனோம். முதல்ல அந்த இதுக்குள்ள வாங்க. முதல்ல எல்லாரும் அப்படிப்பட்ட நிலைமைக்கு வர வேண்டும். எல்லாம் உலகத்தை தூக்கி கீழே வைக்கணும், பிசாசை தூக்கி கீழே வைக்கணும். பிசாசை முதல்ல சுமக்கவே கூடாது. உலகத்தை தூக்கி வச்சாலே அவனை தூக்கி வைக்கிற மாதிரி தான். அல்லேலூயா. அப்ப உலகத்தை தூக்கி வைக்கணும், பாவத்தை தூக்கி கீழே வைக்கணும், அசுத்தத்தை தூக்கி கீழே வைக்கணும், இச்சையை தூக்கி கீழே வைக்கணும். எல்லாவற்றையும் தூக்கி கீழே வச்சுட்டு அவருடைய ரத்தத்தாலே நம்ம என்னுடைய சிரசை ஸ்நானம் பண்ணி என்ன பண்ணணுமா? அவரை தூக்கி கொண்டு மேலே வச்சுட்டு அதுக்கு தான். நல்லா பாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதோடு நான் நிறுத்தல. அதுக்கப்புறம் நம்ம வாசிக்க தெரியும், என் சிலுவை, அதுக்கு தான் நான் பாரத்தை எடுக்கிறேன். ஏன் தெரியுமா? உன் பழைய பாரத்தை நான் எடுக்கிறேன். நான் ஒரு புதிய பாரத்தை உன் மேல வைக்க போறேன். அது என்ன தெரியுமா? என் சிலுவைப்பா. அல்லேலூயா. நம்ம சுமக்காத கூடாத பாரம் இல்ல அது. புரியுதுங்களா? இப்போ நான் ஏன் ஆண்டவர் அதை விளக்குறாரு? வருத்தப்பட்டு பாரம், பாவமா நான் எடுக்கிறேன், சாபமா நான் எடுக்கிறேன், வியாதியா நான் எடுக்கிறேன், எல்லாத்தையும் நான் எடுக்கிறேன். எல்லாத்தையும் எடுக்கிறது நம்ம ஃப்ரீயா நம்ம சுத்துறது கிடையாது. நம்ம மேல ஒரு புதிய பாரத்தை வைக்கிறாரு. இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம மேல ஒரு புதிய பாரத்தை வைக்கிறாரு. அதை நீ சுமந்து கொண்டு போப்பா. அது என்னது? என்னுடைய சிலுவை. அதற்கு தான் நான் பாரம் எடுக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள். எல்லா பாரத்தையும் எடுத்துட்டு ஒரு புதிய பாரத்தை உங்க மேல வைக்கிறேன். அது என்ன தெரியுமா? சிலுவை. செருபாபேல் தலைக்கல்லாகிய இயேசுவை சுமந்து கொண்டு சென்றான். என்ன நடந்தது தெரியுமா? அடுத்து இயேசுவை சுமந்து கொண்டு நாம சென்றோம்னா அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? அவருடைய சபைக்காக எதாவது செய்யணும். அஸ்திபாரம் போடணும். அஸ்திபாரம் போடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அஸ்திபாரத்தோட எனக்கு திருப்தி இல்லை, என்ன எதாகலும் நான் செஞ்சு ஆகணும். என்னங்க பண்ண முடியும்? என்னால 5 ரூபாய் கொடுக்க முடியுமா? கொடுக்குறேன். 10 ரூபாய் தான் அங்க கொடுக்க முடியும், கொடுக்குறேன். இது நம்ம உள்ள அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். செருபாபேல் எரிந்து கொண்டே இருந்தான். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேல் முன்பாக சமபூமி ஆவார். நம்ம இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். நம்ம யாரை சுமந்து கொண்டு சென்றிருந்தோமோ தெரியாது.
உலகத்தை சுமந்து கொண்டு சென்றோமா, பணத்தை சுமந்து கொண்டு சென்றோமா? மனுஷிகள் ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும். தேவையில்லாத மனுஷிகளை தலையின் மேல தூக்கி கொண்டு சென்றோம் என்று சொன்னால் இயேசுவை நாம் தலை மேல தூக்கி கொண்டு செல்ல முடியாது. அல்லேலூயா. நம்ம நன்றா பாருங்க, சாலமோன் பாருங்க, அவர் கர்த்தரை சுமக்க அவரால் முடியல. ஏன் தெரியுமா? அவர் ஸ்திரீகளை சுமந்துட்டு இருந்தாரு. அதனால அவரால் 2 முறை ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி அவருக்கு உணர்த்தியும் என்ன பண்ணலையா பாருங்க. ரொம்ப வேதனையான ஒரு காரியம். 1 ராஜாக்கள்ல பாருங்க, 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துல பாருங்க, 2 முறை பாருங்க, 2 முறை கர்த்தர் வந்து தரிசனமாகி அவர் எச்சரிக்கிறார் பாருங்க. 1 ராஜாக்கள் 11:9 பாருங்க. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தோம். அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ராஜ்யம் 2ஆக பிளந்தது. ஏன் தெரியுமா பிளந்தது? 3ஆம் வசனம் பாருங்க, அதே அதிகாரம். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணி. யார் இவரு? ஞானி. இவரை போல ஞானம் இவருக்கு முன்பாகவும் ஒருவருக்கும் இல்லை, இதுவரைக்கும் ஒருவருக்கும் கொடுக்கப்படவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஞானவான் என்ன நடக்குது? வழுவி போக பண்ற. யாரு? ஸ்திரீகள் என்ன செய்றாங்க? அவருடைய இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். கர்த்தர் நேரடியாக 2 முறை தரிசனமாகியும் அவருக்கு என்ன பண்ணலையா? எண்ணமே வரல. ஏன் தெரியுமா? ஸ்திரீகளை சுமந்து கொண்டு சென்றார். அவர் கர்த்தரை சுமக்கல. தாவீது பாக்குறோம், விழுந்தாருதான், ஆனா அவர் கர்த்தரை சுமந்து கொண்டதுனால உடனே அதை தள்ளிட்டார். என்ன பண்ணாரு? பாவத்தை உடனே தள்ளிட்டார். சாலமோன் அதை செய்யவில்லை. ராஜ்யம் 2ஆக போனது. நம்முடைய வாழ்க்கையும் 2ஆக போயிடும், பிளவுபட்டுரும். வேண்டாம் பிரியமானவர்களே. செருபாபேல் போல நாம் என்ன செய்வோம்? தலைக்கல்லாகி இயேசுவை கொண்டு வருவோம். அப்போ நம்ம பார்க்கிறவங்களுக்கு கிருபை உண்டாவதாக நம்மை பார்த்து சொல்வாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? சபையாக கூடி ஜெபிங்க. எப்படி என்ன வீட்டுல உட்கார்ந்துருக்கீங்களா? சும்மா உட்கார்ந்துருக்கீங்களா? சபையில ஒரு கூட்டம் நடக்குதா? வந்துடணும், கிளம்பி வந்து உட்கார்ந்து வரணும். ஹல்லேலூயா. ஆன்லைன் நடத்துவது எதற்காக? தேவனை அறியாத பிள்ளைகளும் பிற சபையை சேர்ந்த பிள்ளைகளும் பார்ப்பதற்காக தான் ஆன்லைன். பெத்தேல் கிறிஸ்டியன் அசம்பிளி சேர்ந்த விசுவாசிகள் கிடையாது. புரியுதா? பெத்தேல் கிறிஸ்டியன் அசம்பிளி சேர்ந்த விசுவாசிகளுக்கு ஆன்லைன் கிடையாது. எதுக்கு ஆன்லைன்? நேரடியா சபையில வந்து அஸ்திபாரம் போடுங்க. அப்பொழுது தூக்கு நூலை தூக்கும் போது கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி அவரே ஆலயத்தை கட்டி முடிப்பாராம். அல்லேலூயா.